வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நேட்டோ நாட்டு வான்வெளியில் உளவுட்ரோன் நுழைவு, உலகப் போர் பீதி தீவிரம். புட்டினின் நம்பிக்கைக்குரிய பிரமுகர் மேற்கத்திய நாடுகளின் பங்குகளை வைத்திருப்பது அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் மூலம் அம்பலம். லண்டன் கேட்விக் விமான நிலையம் பதிவு செய்யப்பட்ட லக்கேஜ் வைத்திருக்கும் பயணிகளுக்கு புதிய எச்சரிக்கை. ஐரோப்பாவின் முக்கிய சுற்றுலா தலங்களை வாட்டும் கடுமையான வெப்ப அலைகள். பிரிட்டனை நோக்கி வந்த கத்தார் ஏர்வேஸ் விமானத்தை இடைமறித்த RAF டைபூன் போர் விமானங்கள், மக்களிடையே பெரும் பீதி. ரஷ்யாவில் மாபெரும் கட்டாய ராணுவ சேவைக்கு களம் அமைக்கும் கிரெம்ளின், போராட்டங்களை ஒடுக்க ராணுவ சட்டம் பாய வாய்ப்பு. பிரிட்டனில் குலுங்கிய வீடுகள், பெரும் தீப்பிழம்புகளுடன் வெடித்த பயங்கர குண்டு போன்ற வெடி விபத்து. இனி விரிவான செய்திகள். நேட்டோ அமைப்பைச் சேர்ந்த நாட்டின் வான்வெளியில் திடீரென ட்ரோன் ஒன்று அத்துமீறி நுழைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் தீவிரமடைந்து வரும் சூழலில் நடந்துள்ள இந்த பாதுகாப்பு மீறல் உலகளவில் பெரும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. இந்த வான்வெளி ஊடுருவலால் நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான மோதல் மேலும் தீவிரமடையக்கூடும் என பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள நேட்டோ நாடுகள் உடனடியாக அவசர ஆலோசனை கூட்டங்களை நடத்தி தங்கள் பாதுகாப்பு நிலைகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. ஐரோப்பிய நாடுகளின் வானிலை பாதுகாப்பு பலப்படுத்த வருவதால் இப்பகுதியில் எப்போது வேண்டுமானாலும் பதற்றம் வெடிக்கலாம் என்ற சூழல் நிலவுகிறது. இந்த தொடர் சம்பவங்கள் சர்வதேச நாடுகளை உலுக்கியுள்ள நிலையில் இது 3ஆம் உலகப் போருக்கான தொடக்கமாக மாறுமா என்ற அச்சம் மக்களிடையே எழுந்துள்ளது. புட்டினின் நம்பிக்கைக்குரிய பிரமுகர் மேற்கத்திய நாடுகளின் பங்குகளை வைத்திருப்பது அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் மூலம் அம்பலம். ரஷ்ய அதிபர் புட்டினின் நெருங்கிய ஆதரவாளரும் பிரபல போர் செய்தியாளருமான இவெவ்கெனி போடுப்னி மேற்கத்திய நிறுவனங்களின் பங்குகளை வாங்கியுள்ளது தெரியவந்துள்ளது. ஆப்பிள் மற்றும் இன்டெல் போன்ற அமெரிக்க நிறுவனங்களின் பங்குகளை அவர் வைத்திருப்பது தேர்தல் விதிமீறல் என்று அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் மேற்கத்திய நாடுகளை வெளிப்படையாக விமர்சிக்கும் ஒருவர் அவற்றின் நிறுவனங்களில் முதலீடு செய்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கிரெம்ளின் ஆதரவு பிரசாரத்திற்காக மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளை எதிர்கொண்டுள்ள அவர் இந்த விவகாரத்தில் சிக்கியுள்ளமை அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் தேர்தலுக்கு முன்பாகவே அவர் தனது சொத்துக்களை விற்றுவிட்டதாக அவர் சார்ந்த ஐக்கிய ரஷ்யா கட்சி வாதாடி வருகிறது. புட்டினின் மிக நெருக்கமான வட்டாரத்தைச் சேர்ந்த ஒருவரே மேற்கத்திய நிறுவனங்களில் பங்கு வைத்துள்ள இந்த தகவல் ரஷ்யாவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. லண்டன் கேட்விக் விமான நிலையம் பதிவு செய்யப்பட்ட லக்கேஜ் வைத்திருக்கும் பயணிகளுக்கு புதிய எச்சரிக்கை. லண்டன் கேட்விக் விமான நிலையத்தில் விமான பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் தங்களின் லக்கேஜ் குறித்து முக்கிய வழிகாட்டுதல்களை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பயணிகள் தாங்கள் கொண்டு செல்லும் உடைமைகளை முறையாக சரிபார்த்துக் கொள்ளுமாறும் பாதுகாப்பு விதிமுறைகளை தீவிரமாக பின்பற்றுமாறும் விமான நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது. விமான பயணத்தின் போது பாதுகாப்பு சோதனைகளை விரைவுபடுத்தவும் தாமதங்களை தவிர்க்கவும் இந்த புதிய எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்படாத பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் லக்கேஜில் உள்ளதா என்பதை பயணிகள் முன்கூட்டியே உறுதி செய்ய வேண்டும். சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் தூள் வகைகளை ஹேண்ட் பேக்கேஜுக்கு பதிலாக செக்-இன் லாக்கேஜில் வைப்பது நல்லது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயணிகள் தங்களின் விமான நிறுவனத்தின் விதிமுறைகளை தெரிந்து கொண்டு விமான நிலையத்திற்கு தேவையான அவகாசத்துடன் வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஐரோப்பாவின் முக்கிய சுற்றுலா தலங்களை வாட்டும் கடுமையான வெப்ப அலைகள். ஐரோப்பாவில் உள்ள பல பிரபலமான சுற்றுலா தலங்களை கோடைக்கால வெப்ப அலைகள் மிக கடுமையாக பாதித்து வருகின்றன. வழக்கத்திற்கு மாறாக தாக்கி வரும் இந்த வெப்ப அலைகளால் சுற்றுலா பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பல ஐரோப்பிய பகுதிகளில் வெப்பநிலையானது உச்சத்தை தொட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்க அவசர எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. கடுமையான வெப்பம் காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் பகல் நேரங்களில் மக்கள் நடமாட்டம் குறைந்துள்ளது. இந்த தீவிர காலநிலை மாற்றத்தால் ஐரோப்பிய நாடுகளின் சுற்றுலாத்துறையும் பயண திட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகள் நீர்ச்சத்து மிகுந்த உணவுகளை உட்கொள்ளவும் வெயிலில் செல்வதை தவிர்க்கவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பிரிட்டனை நோக்கி வந்த கத்தார் ஏர்வேஸ் விமானத்தை இடைமறித்த RAF டைபூன் போர் விமானங்கள் மக்களிடையே பெரும் பீதி.
பிரிட்டனை நோக்கி வந்து கொண்டிருந்த கத்தார் ஏர்வேஸ் விமானத்தை வழிமறிக்க பிரிட்டிஷ் ரோயல் ஏர்போர்ஸ் டைபூன் போர் விமானங்கள் அவசரமாக அனுப்பி வைக்கப்பட்டன. விமானத்தில் ஏற்பட்ட திடீர் பாதுகாப்பு சிக்கல் அல்லது தொடர்பு தடை காரணமாக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திடீரென வான்வெளியில் போர் விமானங்கள் பறந்த சத்தமும் இந்த சம்பவமும் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. பாதுகாப்பு காரணங்களுக்காக விமானத்தை அருகிலிருந்து கண்காணிக்கவும் நெறிப்படுத்தவும் போர் விமானங்கள் உடனடியாக பயன்படுத்தப்பட்டன. அதன் பின்னர் அந்த விமானம் எந்தவித பெரிய அசம்பாவிதமுமின்றி பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விவரங்கள் குறித்து பிரிட்டிஷ் விமான போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ரஷ்யாவில் மாபெரும் கட்டாய ராணுவ சேவைக்கு களம் அமைக்கும் கிரெம்ளின், போராட்டங்களை ஒடுக்க ராணுவ சட்டம் பாய வாய்ப்பு. ரஷ்யாவில் மேலும் பலரை ராணுவத்தில் சேர்ப்பதற்கான மாபெரும் கட்டாய ராணுவ சேவைக்கான ஏற்பாடுகளை கிரெம்ளின் தீவிரப்படுத்தியுள்ளது. உக்ரைன் போரை தொடர்ந்து அதிகரித்து வரும் ஆள் பற்றாக்குறையை போக்க இந்த நடவடிக்கையை ரஷ்ய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கட்டாய ராணுவ சேர்வைக்கு எதிராக நாட்டில் எழக்கூடிய மக்கள் போராட்டங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கடுமையாக ஒடுக்க ராணுவ சட்டம் பயன்படுத்தப்படலாம் என அஞ்சப்படுகிறது. பொதுமக்களின் எதிர்ப்பை முறியடிக்கவும் உள்நாட்டு அமைதியின்மையை சமாளிக்கவும் அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க தயாராகி வருவதாக தெரிகிறது. இந்த முடிவானது ரஷ்ய குடிமக்கள் மத்தியில் கடுமையான அதிர்ச்சியையும் குடும்பங்களிடையே அச்சத்தையும் பெருமளவில் ஏற்படுத்தியுள்ளது. போரின் தாக்கம் அதிகரித்து வரும் சூழலில் ரஷ்யாவின் இந்த அதிரடி திட்டம் சர்வதேச அளவில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. பிரிட்டனில் குலுங்கிய வீடுகள், பெரும் தீப்பிழம்புகளுடன் வெடித்த பயங்கர குண்டு போன்ற வெடி விபத்து. பிரிட்டனில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நிகழ்ந்த திடீர் மாபெரும் வெடி விபத்து அப்பகுதி மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சக்தி வாய்ந்த வெடிப்பின் காரணமாக வீடுகள் குலுங்கியதுடன் வான் உயர்ந்து சென்ற புகை மண்டலம் அப்பகுதியை மூடியது. வெடித்ததைத் தொடர்ந்து தோன்றிய மிகப்பெரிய தீப்பிழம்பு மற்றும் கரும்புகை பல மைல் தூரத்திற்கு தெளிவாக தெரிந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினரும் மீட்பு குழுவினரும் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தீ விபத்துக்கான சரியான காரணம் என்ன என்பது தொடர்பில் உள்ளூர் அதிகாரிகளும் காவல்துறையினரும் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த விபத்தில் யாருக்காவது காயங்கள் ஏற்பட்டுள்ளதா அல்லது உயிரிழப்புகள் நேர்ந்துள்ளதா என்ற விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.